ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை கிவ் அப் பண்ணாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து நான் டே 20யோட ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். செக் அவுட் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 20 டேஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 டேஸ் கூட போச்சு அப்படின்னா 30 டேஸ் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகும். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் இந்த வீக் வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கூடவே நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி கூட ஒவ்வொரு வீக்கும் நான் போடுற வீடியோஸில் என்னோட வெயிட் லாஸை வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். போன வீடியோவில் கூட 10 நாளில் 5 கிலோ நம்ம குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எகெயின் இந்த வீக் வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கவே என்னோட ஒரு டயட் டேயில் வந்து என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணி ஆல்சோ இன்னைக்குள்ள வெயிட்டும் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அகெயின் ரொட்டீன்குள்ளே அடுத்து ரொட்டீன்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். டே 1ல் என்னோடய வெயிட் செக் பண்ணும்போது 102 kgsம் 40 கிராம்ஸும் இருந்தேன். இப்படி ஓவர் வெயிட்டடாக தான் என்னோடய ஜேர்னியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நியர்லி இப்போ 20 டேஸ் முடிஞ்சிருச்சு. 20 டேஸ் முடிச்சுட்டு என்னோடய வெயிட் நான் செக் பண்ணும்போது 96 kgsம் 40 கிராம்ஸும் இருக்குது. இந்த 20 நாளில் நியர்லி 6 kgs வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஓவர் வெயிட்டடாக நீங்கள் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னை வந்து ஒருத்தங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அண்டு நம்மளை யாராச்சும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. யாருமே மோட்டிவேட்டும் பண்ண மாட்டாங்க, யாரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. நம்ம தான் அதுக்கான எஃபர்ட் எடுக்கணும் அண்ட் நம்ம தான் நிறைய விஷயங்களை இதுக்காக டெடிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டெடிகேஷன் அண்ட் அந்த எஃபர்ட்ஸு அண்ட் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு ஹோப் இருக்கணும், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஷியோராக நம்ம வந்து நினைக்கிற வெயிட் லாஸை வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஹோப் இருந்தாலே போதும். நம்ம கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது பெர் மந்த் வந்து ஒரு 5 kgs ஃபஸ்ட்டு மந்த்து எனக்கு தெரியும் 5 kgs சரளமாக குறையும் அப்படின்னு. ஏன்னா நம்ம பாடியிலேருந்து ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 5 kgs குறையும்னு எனக்கு தெரியும். அதனால் ஒரு 5 kgs வந்து நான் வந்து ஒரு டார்கெட் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு 30 டேஸ் சேலஞ்சில். ஆனால் எனக்கு 20 டேஸ்லேயே 6 kgs குறைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு 10 நாள் தான் கஷ்டம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 10 நாள் தான் கஷ்டம். பல்ல கடிச்சிட்டு ஃபஸ்ட்டு 10 நாளை ஓட்டிட்டோம் அப்படின்னா அந்த 10 நாள் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போதே அடுத்து நீங்களே நினச்சாலும் பழைய ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வராது. நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட்டு போயிட்டே இருப்போம். அப்படியே என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு நார்மல் ஃபுட்டு எடுக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம அந்த குவான்டிட்டி கம்மி பண்ணி ரொம்ப கான்ஷியஸாக தான் எடுப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 டேஸ் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவே இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் கம்மிங் டு மை ரொட்டீன், என்னோட ரொட்டீன் அப்படிங்கிற ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாம் இருக்காது. எனக்கு வந்து நார்மலி எப்போவுமே சேம் ரொட்டீன் தான். மார்னிங் எந்திரிக்கிறது, ஃப்ரெஷ்அப் ஆகுறது, ஆஃபீஸ் போகிறது, ஈவினிங் வர்றது, ஃப்ரெஷ்அப் ஆகுறது, வீட்டுக்கெல்லாம் பேசுகிறது, அப்படியே குக் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது. இதுதான் எப்போவுமே என்னோடய ரொட்டீன் இங்கே துபாயில். ஆனால் நான் ஊரில் இருக்கும்போது என்னோடய ரொட்டீன் வேறு மாதிரி இருக்கும். ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் துபாயில் வந்து அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக இல்லை. நான் ஏதாச்சும் வெளியில் போனால் தான் உண்டு ஏதாச்சும் ஷேர் பண்ணலாம். மற்றபடி நான் ஃபுல்லாக இப்போ வந்து ஆஃபீஸ் ரூம் அப்படியே ஒரு ரொட்டீன் போயிட்டுருக்கு. எப்போச்சும் வெளியில் போனால் நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் போனேன் அப்படின்னா. பட் இப்போதைக்கு ரொட்டீன் அப்படிங்கிறது என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி நானுமா தான் போயிட்டே இருக்கோம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் கூட ஆஃபீஸ் போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். மார்னிங் எந்திரிச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக புட்டு தான் சாப்பிட்டுட்டு நான் வந்து குக் பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சு எனக்கு 9 o'clock தான் ஆஃபீஸ். ஸோ மார்னிங் எந்திரிச்சு குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடியாக ஆரம்பிப்பேன். ஒரு 1/2 hour ரெடி ஆகிறதுக்காகவும் ரெடியாகி முடித்ததும் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புவேன். மார்னிங் எனக்கு சில டைம் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும், சில டைம் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப காமாக போகும்.
இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நான் எப்போ தூக்கம் எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான். நான் நேரமே எந்திரிச்சேன்னா ரொம்ப பொறுமையாக போகும். நான் ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக போகும். இன்றைக்கி நான் வந்து இந்த ரொட்டீன் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நேரமே எந்திரிச்சேன். அப்போ தான் ரொம்ப பொறுமையாக எனக்கு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு டைமும் கரெக்டாக இருக்கும். அதான் நான் ஒரு 8:55க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் எனக்கு ஆஃபீஸில் ரீச் ஆகிறதுக்கு. 9 o'clock வந்து போய் ரீச் ஆயிடுவேன். இங்கே துபாயில் பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டு. ஸோ தட் மாய்ஸ்சரைசர்ஸ், சன்ஸ்க்ரீன் இப்படியெல்லாம் போட்டால் தான் நம்ம ஸ்கின்னை கொஞ்சமாவது அதில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனாலும் இது கூடவே நான் அம்பர்லாவையும் கொண்டு தான் போகிறேன். ஆனால் அவ்வளோ ஹீட்டு. இங்கே துபாயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டாபிக் ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னோடய வீடியோஸ் வந்து டீனேஜில் இருக்கிற கேர்ள்ஸு அப்புறம் விமன்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் டீனேஜ் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே எவ்வளோ சீக்கிரம் ஸ்டடீஸை முடிச்சுட்டு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் விமன் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் விமன் ஆகணும். அதுக்குள்ளே இந்த மேரேஜ் இந்த மாதிரி கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. டிகிரி முடிச்சிட்டோம் இனி மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு தப்பாக மட்டும் ஒரு டெசிஷன் யாரும் எடுக்காதீங்க. ஸோ டிகிரி முடித்த உடனே மேரேஜ் பண்ணுறவங்க லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆகுதான்னு நான் அந்த மாதிரி சொல்ல வரல. ஆனால் எல்லாரோட லைஃப்பும் சேமாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்ல வரேன். சிலரோட லைஃப் நல்லா இருக்கலாம், அது நமக்கு அமைகிற ஹஸ்பண்டை பொறுத்தது. சிலரோட லைஃப் வந்து நம்ம இன்னும் படிச்சிருக்கலாம், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிட்டு மேரேஜ் பண்ணியிருக்கலாமேங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ நான் இதெல்லாம் எதுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்மளோட முன்னாடி இருந்த ஜெனரேஷன் லைக் நம்ம அம்மா அப்பா ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் இந்த மேரேஜ் டைம் டவுரி கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்களோ அப்படின்னு தோணுது. என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி. ஸோ அங்கே வந்து டவுரி எல்லாம் ரொம்ப ஃபெமிலியர். அங்கே டவுரி கொடுத்தா தான் ஒரு அவங்களுக்கே ஒரு ப்ரௌடு ஃபீலிங். கொடுக்குறவங்களுக்கும் சென்ஸ் இல்லை, வாங்குறவங்களுக்கும் சென்ஸ் இல்லை. அப்படியே டவுரி கொடுக்காமல் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா பொண்ணை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தூய்மையான ஆண்களும் இங்கே கிடையாது. எல்லாரையுமே சொல்லலை, பட் 99% ஆண்கள் வந்து அப்படி தான். ஸோ இவ்வளோ நாளும் அந்த ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் அறியாமையில் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, ஏன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரில. அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷன், நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த ஜெனரேஷன் ஆச்சும் நமக்கு இனி பிறக்க போகிற அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்காவது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருப்போம். வெல்த் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படிங்கிறதும், நம்ம எவ்வளோ எஜுகேட்டடாக இருக்கோம் அப்படிங்கிறதும், அந்த எஜுகேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஜாபு, அந்த ஜாப் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸ் தான் நம்மளோட வெல்த்து. அந்த ஏர்னிங்ஸ் இல்லைன்னா நம்ம இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியான வெல்த்தை நம்மளால் வாங்கவே முடியாது. அட்லீஸ்ட் நம்மளாச்சும் மாறிப்போம். 2 குழந்தைங்களையும் ஆசையாக வளர்த்துட்டு அவங்க 2 பேரையும் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நல்ல பிள்ளைங்களா, நல்ல கேரக்டர் உள்ள பிள்ளைங்களா, நல்ல குவாலிட்டிஸை எக்ஸ்போஸ் பண்ணுற பிள்ளைங்களா, நல்ல வேல்யூபிளான ஒரு மென்னாக ஒரு விமனாக இந்த சொசைட்டிக்கு கொடுங்க. அண்ட் அந்த வேல்யூஸையும் அந்த குவாலிட்டிஸையும் ஒரே ஒரு டவுரி கேட்குறது மூலமாக அங்கே போய் இழந்துடாதீங்க. நம்ம அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் அதுதான் வந்து அங்கே இன்டைரக்டாக நடக்குது. இது நான் எதுக்கு இவ்வளோ ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நான் நம்ம ஊரில் இருந்து ஒரு நியூஸ் 1 week முன்னாடி பார்த்துருந்தேன். ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இஷ்யூஸ் பார்த்தப்போ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதில் அவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இவ்வளோ பணம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, இப்படியெல்லாம் இருந்து இவங்களுக்கு என்ன யூஸு அப்படின்னு. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண் குழந்தை தான் வாரிசு, பொண்ணு வாரிசு கிடையாது அப்படின்னு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பொம்பளை குழந்தை கூட வாரிசு தான் நமக்கு. அவங்க மூலமாக தான் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனே நமக்கு கிடைக்குது. ஸோ எப்படி அவங்கள நம்ம வாரிசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஜுவல் கொடுத்து அண்ட் அவ்வளோ கல்யாணத்துக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணி இப்போ என்ன யூஸ் இருக்குது? அதில் ஒரு யூஸுமே இல்லை. இந்த எதுவுமே அந்த பொண்ணோட உயிரை இனி வந்து திரும்ப கொண்டு வர போகிறதில்ல.
ஸோ எப்போவுமே கேரக்டருக்கும் அந்த உயிருக்கு மட்டுமே மதிப்பு கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போது ஒன்றுமே இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணால் கூட 2 பேரும் டுகெதராக சேர்ந்து கூட சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம். ஆனால் எல்லாத்தையும் வச்சுட்டு கல்யாணம் பண்ணால் அந்த மேரேஜ் லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ ஒரு கஷ்டத்தோட அடுத்த லெவலுக்கு போகிறது தான் அழகு கூட ஒரு மேரேஜ் லைஃப்பில். அதுக்காக எல்லாம் இருக்குன்னா அதையெல்லாம் யாருக்காச்சும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எல்லாம் இருக்குது அப்படின்னா ஓகே, அது நல்ல விஷயந்தான். நமக்கு நிறைய இருக்கிறப்போ நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இல்லைங்கிறதுக்காக முட்டாள்தனமான டெசிஷன் எடுக்காதீங்க. இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, எதுக்கு இவங்க கூட வாழணும் அப்படின்னலாம். இந்த பொண்ணோட கேஸில் கூட நம்ம கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த உயிருக்கு எதுவுமே ஈடாகாது. அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தைய திரும்பவும் கொடுக்க முடியாது. அதுதான் ஷேர் பண்ணேன். அப்படியே நான் என்னோடய ரொட்டீனுக்குள்ளே வரேன். அண்ட் ஆஃபீஸ் முடித்து ஆஃபீஸில் மத்தியானம் வரைக்கும் என்னோடய ஒர்க் போயிட்டே இருக்கும். அண்ட் 1 மணிக்கு லஞ்ச் பிரேக்குக்கு நான் வீட்டுக்கு தான் வருவேன், ரூமுக்கு வந்துட்டு எனக்கு 2 hours வந்து லஞ்ச் பிரேக்கு 1 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும். அப்புறமா 3 o'clock போனேன்னா 6 o'clock வந்து ரூமுக்கு வரலாம். அந்த மாதிரி தான் என்னோடய டியூட்டி ஹவர். ஸோ 1 o'clock நான் ரூமுக்கு வருவேன். வரும்போது எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குவேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வைப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் ஃபிஷ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 4 தண்ணி பக்கத்தில் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அண்ட் அது கூடவே அந்த டைம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ ஃப்ரூட்ஸையும் நல்லா வந்து இந்த கிரேப்ஸை நல்லா ஒன்றா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சேன்னா எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்போ ஒரு 2 பீஸு 3 பீஸுன்னு எடுத்து சாப்பிடுவேன். கிரேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டயட் டைமில் வாங்கி வச்சிங்கன்னா மேபி அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய எடுத்துக்காமல் உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் வரும்ல, ஏதோ ஒன்று சாப்பிடணும் டெம்டிங்காக இருக்குதுன்னு தோணும்ல, அப்போ எல்லாம் அதில் ஒரு 2-3 சாப்பிட்டிங்கன்னா அந்த டெம்டிங்கை வந்து அந்த டைமுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஒரு சுகர் கிரேவிங்க்கு ஒரு ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சுகர் கிரேவிங்ஸ் வரும்போது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. எனக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வாட்டர் பாட்டிலோட லிங்க் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து துபாயில் நான் ஷாப்புக்கு போய் தான் இந்த பாட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் வந்து அமேசானில் நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இதே பாட்டில் சேம் பாட்டில் ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேம் பாட்டில் இருந்துச்சு. நீங்கள் வந்து வேணும்னா அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அது வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்றும் ஷேர் பண்ணணும். இந்த டயட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறப்போ எனக்கு இந்த கிராம் மெஷினோட லிங்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் பொதுவாகவே இந்த கிராம் மெஷின் யூஸ் பண்ணி சாப்பிட்ற ஆளே இல்லை. எனக்கு அது டயட்டில் பிடிக்காத ஒரு விஷயம் இந்த கிராம் மெஷின் யூஸ் பண்ணி சாப்பிட்றது. நம்ம டயட் இருக்கோம், அதன் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான கான்செப்டே ஒரு நாள் நம்ம பாடிக்கு எவ்வளோ கலோரிஸ் வேணும்னு பாருங்கள். அந்த கலோரிஸை விட கம்மியாக எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும், அதிகமாக எடுத்தால் வெயிட் கெயின் ஆகும். ஸோ அந்த கலோரிஸை விட நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க, டெஃபினட்டாக வெயிட் லாஸ் ஆகும். அதுக்காக ஃபுட்டை வந்து அளந்து சாப்பிட்ற நிலைமைக்கு நீங்கள் போகாதீங்க. அது வந்து டிப்ரெஷனை தான் உண்டாக்கும். அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் லாஸ் பற்றி யோசிக்காதீங்க. வெயிட் லாஸ் வந்து எப்போ சாப்பிட்றத விட கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். அதுதான் சிம்பிள், அது தெரிஞ்சாலே போதும். அப்புறமா சுகரை வந்து டோட்டலாகவே கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸில் பண்ண பெரிய மிஸ்டேக்கே எனக்கு வந்து 1 monthல வெயிட் லாஸ் ஆகணும், 2 monthல வெயிட் லாஸ் ஆகணும் இப்படி நினைக்கிறது. வெயிட் லாஸுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். ஏன்னா வெயிட் கெயின் வந்து நமக்கு உடனே ஆகிறது இல்லை, அது ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ஆகுறது. ஸோ வெயிட் லாஸும் வந்து ஒரு லாங் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ அதை 1 yearக்கு போட்டுட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கூட. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளான ரொட்டீன் தான், எப்போவுமே சிம்பிளான ரொட்டீன் தான். இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.